ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கருவேப்பிலையில் என்னென்ன சத்துக்கள் அடங்கி உள்ளது அப்படின்றத பற்றியும் என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கிது அப்படின்றத பற்றியும் இந்த பதிவில் பார்ப்போம். கருவேப்பிலைன்னு சொன்னதும் முடி வளர்கிறதுக்கு மட்டும்தான் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வரும். அது மட்டும் இல்லை, நிறைய நன்மைகள் இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருவேப்பிலையில் பாஸ்பரஸ், கால்சியம், இரும்புச்சத்து, தாமிரம், வைட்டமின்கள், மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் அடங்கியுள்ளன. விட்டமின் ஏ கருவேப்பிலையில் அதிக அளவில் அடங்கியுள்ளது. இந்த விட்டமின்கள் கண்களின் ஆரோக்கியத்திற்கு பயன்படுகிறது. நீரிழிவு நோயில் சர்க்கரை அளவை குறைக்கிறது. வயிற்று கோளாறுகளை சரி செய்கிறது. அஜீரண கோளாறு, மலச்சிக்கல் போன்றவற்றை சரி செய்கிறது. இது ஒரு சிறந்த ஆன்டிபயாட்டிக்காக செயல்படுகிறது. தொற்றுக்கிருமிகளிடமிருந்து நம்மை பாதுகாக்கிறது. எடை குறைவதற்கும் உதவுகிறது. இதய ஆரோக்கியத்திற்கும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் கறிவேப்பிலை மிகச்சிறந்த மருந்தாகும். வலிகள், வீக்கத்தை குறைக்க பயன்படுகிறது. இது ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்காக பயன்படுகிறது. முடி வளர்வதை ஊக்குவிக்கிறது. இரத்தத்தில் கொழுப்பு சேர்வதை தடுக்கிறது. இவ்வளவு நன்மைகள் தரக்கூடிய கருவேப்பிலையை துவையலாகவோ அவற்றின் சாறை எடுத்து ஜூஸாகவோ அன்றாட வாழ்வில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கருவேப்பிலையை பொடி செய்து சுடு சாதத்தில் போட்டும் சாப்பிடலாம். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். இதுபோன்ற தகவல்கள் மேலும் அறிய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். தேங்க்யூ.